நீங்க வந்து பாகிஸ்தானிலிருந்து பிரிந்த பங்களாதேஷ்லையும் அந்த பயங்கரவாதத்தை இஸ்லாமிய தீவிரவாதிகள் இந்தியாவிற்கு எதிரான மறைமுக போரை அவர்கள் ஆதரித்து வந்தனர். அதை திருமதி ஷேக் ஹசீனா அவர்கள் ஒடுக்கியுள்ளார். அதை தான் வந்து அவர் தெளிவா பாராட்டு. அவர் அந்த இடத்துல எந்த இடத்துல குறிப்பிடவே இல்லைங்க. இருங்க அவர் எந்த அவர் சொன்னத சுப்பிரமணிய பாலாஜி அவருடைய வார்த்தையில ஒரு இடத்திலேயாவது இஸ்லாமிய பயங்கரவாதத்தை நீங்கள் முறியடித்து விட்டீர்கள் என்று இருக்குது நீங்க சொல்லிடுங்க. பயங்கரவாதத்தை முறியடித்து பயங்கரவாதத்தை மட்டும் சொன்னாரு. இந்து பயங்கரவாதத்தை சொன்னா நீங்க ஏத்துப்பீங்களா? இது என்ன பங்களாதேஷ்ல என்ன பயங்கரவாதம் யூபிஏ கவர்மெண்ட்ல இல்ல. நீங்க விதண்டாவாதத்துக்காக பேச கூடாது. அவர் சொல்லாத விதண்டாவாதத்துக்காக பேச கூடாது. அவர் நீங்க நாம அப்படியே ஏத்துக்கலாம். அது வேற. நீங்க விதண்டாவாதத்துக்காக பேசுறீங்க. பாகிஸ்தானில இருந்து ஹோம் மினிஸ்ட்ரியில சொல்லாத ஒரு வார்த்தையை நான் ஒரு ரொம்ப அடிப்படையில் என்ன டெரரிசம் வருது பங்களாதேஷ்ல கேக்குறேன். நான் ரொம்ப எளிமையா கேக்குறேன். இங்க அசாமில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பயங்கரவாதம் ஹிந்து பயங்கரவாதமா? இல்லை. அதுக்கு என்ன சொல்வீங்க? அசாம் போடோ பயங்கரவாதம். அதுதான் யார் எந்த சமுதாய எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் அது சொல்லுங்க. மதத்தின் பால் வைத்து அவர்கள் பயங்கரவாதம் செய்கிறார்களா? அதுதான் கேக்குறேன். அவர்கள் இயக்கத்தின் பால்ல பயங்கரவாதம் செய்றாங்க. அதுதான் சொல்றேன். எல்லா மதங்களிலும் தீவிரவாத செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் என்பது எல்லா மதங்களிலும் இருப்பார்கள். நீங்க இங்க ஒரு பிட்பாக்கெட் திருடனை நீங்க பிடிக்கிறீங்க, ஹிந்து பிட்பாக்கெட் திருடன்னு சொல்லுவீங்களா? அவனை திருடன்னு மட்டும் தானே அடையாளப்படுத்துறீங்க. ஏங்க நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஏதாவது நீங்க எல்லாத்தையும் வந்து மறைச்சு கார்பெட் கூட தள்ளணும் அப்படி சொல்லவே வரல. பாகிஸ்தானிலிருந்து இந்தியா ஒரு இந்து நாடு, அது இஸ்லாமிய நாடு என்பதற்காகவே பயங்கரவாதம் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. பங்களாதேஷ் வழியாக 1971 மேற்கு பாகிஸ்தானிற்கும் கிழக்கு பாகிஸ்தானிற்கும் பிரச்சனை வந்ததற்கான மைய புள்ளி என்னன்னு மட்டும் சொல்லுங்க. என்ன காரணம் சொல்லுங்க? எல்லாம் இஸ்லாமிய நாடு தானே, ரெண்டு இஸ்லாமிய நாடு தானே. இவங்களுக்கு கலாச்சார வித்தியாசம் இல்ல, அவர்கள் வேற இவர்கள் வேற. அன்றைக்கு அவர்கள் அவங்க இரண்டாம் தர குடிமக்களா நடத்துறாங்க, இரண்டாம் தர குடிமக்களாக நடத்துறாங்க. அப்போ இஸ்லாம் என்ற அடிப்படையில் அவர்கள் ஒன்று சேரவில்லை. நீங்க ஏன் இஸ்லாம் இஸ்லாம் ஒன்று சேர்க்கிறீர்கள்? அவர்கள் எங்களுடைய இலக்கிற்கான விடுதலை போராட்டம் தான் சொன்னாங்க. இல்லை, இப்போவும் ஜமாத் இஸ்லாமிய சேர்ந்த சில பேரை 71 வந்து தேச துரோகத்துக்காக தூக்கிலிட்டது பங்களாதேஷ். அந்த இயக்கம் இன்னும் பாகிஸ்தானுக்கு தான் ஆதரவு. அவர்கள் அந்த பயங்கரவாதத்தை இந்தியாவிற்கு எதிராக அங்கே செயல்படுத்தினார்கள். திருப்பி சொல்றேன். நீங்க ஒட்டு இப்ப ரொம்ப எளிமையாக குஜராத் கலவரம், குஜராத் கலவரத்தில் இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டார்கள், பாதிக்கப்பட்டார்கள். ரைட், நான் சொல்றேன். இஸ்லாமியர்கள் பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டதற்கு இதை கலவரமாக மட்டுமே நீங்கள் எடுத்துக்கொள்ள போகிறீர்களா அல்லது இந்து பயங்கரவாதம் என்று எடுத்துக்கொள்வீர்களா? இந்து தீவிரவாதம் மட்டும்தான். அதுதான் சொல்றேன். அப்போ அங்க ஒரு இஸ்லாமியர் கொல்லப்பட்டால் அது இந்து பயங்கரவாதம் அல்லங்கறத நீங்க உறுதியா இருக்கீங்க. நீங்க வந்து கலவரத்துக்கும் திட்டமிட்ட பயங்கரவாதத்துக்கும் முதல்ல வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. சீனா ஊடுருவலை நீங்க எப்படி சீனா ஊடுருவலை புத்த மத பயங்கரவாதம் நீங்க சொல்லுவீங்களா? என்ன சார் சொல்றீங்க? இன்னி வரைக்கும் இலங்கையில் இலக்கங்கள் வேற. தவறாக புரிதல் கூடாது. அந்த வாதம் நீங்க சீனாவில் இல்ல இலங்கையில் அவங்க வைக்கக்கூடிய வாதம் சிங்கள பௌத்த பேரினவாதம் தாக்குதல் நடத்துகிறது, இந்துக்களின் கோயில்களை இடித்து உடைக்கிறார்கள் சொல்றாங்க. நீங்க அந்த வார்த்தையை ஒரு நாளா பயன்படுத்தி இருக்கீங்களா? இல்ல. அப்போ அத மதம் சார்ந்த பயங்கரவாதமாக பார்க்கவில்லை. பர்மாவில் நடக்கக்கூடியதை இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதல்களை புத்த பேரினவாத பயங்கரவாதமாக நீங்கள் பார்க்கவில்லை. சீனாவில் இருந்து வரக்கூடிய ஊடுருவலை நீங்கள் அப்படி பார்க்கவில்லை. இலங்கையிலிருந்து வரக்கூடிய ஊடுருவலை அப்படி பார்க்கல. ஆனால் பாகிஸ்தானிலிருந்தும் வங்கதேசத்திலிருந்து வரக்கூடிய தாக்குதலை மதம் நீங்க வந்து சொல்றது அரசாங்கம், அரசு சிங்களத்தில் அரசு செய்தது தானே, இந்தியாவுக்கு எதிராக இல்ல.